பிடிவாதம் வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். எதற்காக ஜெபிக்கணும் சொல்லுங்களேன்? பிடிவாதம் வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கணும். கடந்த நாட்களிலே நான் ஜெபத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே இன்றைக்கு உள்ள வார்த்தைக்காக ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே அந்த வார்த்தையை தான் வைத்தார். இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் இன்னைக்கு மிகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பிடிவாத குணத்தினால தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றது இன்றைக்கு ரொம்ப குறைந்து போய்விட்டது. சரி, ஒத்து போறது அப்படின்றது குறைஞ்சு போயிருச்சு. குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள் வருகிறதுக்கு காரணம், அநேகம் இன்னைக்கு குடும்பங்கள் ஒன்று சேராமல் இருக்கிறதுக்கு காரணம் வேற எதுவுமே இல்லை, அவர்களுடைய பிடிவாதத்தினால தான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிந்தே கிடக்கிறது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பிடிவாத குணம் அல்ல. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நொறுங்குண்ட ஆவிதான். இவர் நினைச்சாருன்னா பிடிவாதமா இருக்க முடியும். ஏன், எந்த ராஜாவும் தப்பு பண்ணலையா ஆண்டவரே, நான் மட்டும்தான் தப்பு பண்ணனா, நீங்க அதை செய்ய மாட்டீங்களா? நீங்க செய்ய வேண்டியது, நீங்க என்ன மன்னிச்சிருங்க, அப்படி தப்புனா மன்னிச்சிருங்க. எல்லாரும் பண்ணதை விட நான் குறைவாக தான் பண்ணியிருக்கிறேன், அவங்கவுங்க என்னென்னமோ துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை தன்னுடைய மனதுக்குள்ளே பிடிவாத குணமா இருந்திருக்கலாம். ஆனா தாவீது ஆண்டவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிறதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவனுக்குள்ள நொறுங்குண்ட ஆவி தான் இருந்துச்சே தவிர என்ன ஆவி இல்லை அப்படின்னா பிடிவாத குணமான ஆவி இல்லை. இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா செக் பண்ணணும், உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? நொறுங்குண்ட ஆவி இருக்குதா? பணிந்து போகிற ஆவி இருக்குதா? இல்லை அப்படின்னா பிடிவாதமான ஆவி இருக்கிறதா? சிலர் பயங்கரமான பிடிவாதம். பாருங்க, பிள்ளைகளை வளர்க்கிறது கூட இன்னைக்கு நிறைய பேர் பிடிவாதத்தினாலே வளர்க்கிறார்கள். அந்த குழந்தைகளை பிடிவாதம் பிடித்து பழக்கவே கூடாது. ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை அது வேண்டான்றத கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணி ஆகணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் சின்ன வயதிலிருந்தே உங்க பிள்ளைகளை பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு நீங்க பழக்கவே கூடாது. இது வேணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்க குழந்தைகள் பிடிவாதம் பிடிப்பார்களே ஆனால் இல்லை, அதை சொல்லி புரிய வச்சு அந்த 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 குணத்தை பிள்ளைகளிடத்திலிருந்து எடுத்து போட வேண்டும். ஒரு ரொம்ப குழந்தைங்களா இருக்காங்க, நம்ம சொன்னா அவங்களுக்கு புரியாது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, புரியாத வயசுல அவர்களை விட்டுறலாம். ஆனா கொஞ்சம் புரிகிற வயசு வந்ததற்கு பிறகு அவர்களை பிடிவாத குணத்துக்குள்ளே நீங்கள் விடுவீர்களே ஆனால் உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க கெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அதான் ஒரு அம்மா வீட்டு வேலை செய்கிற அம்மா, ஒரே பிள்ளை, தன்னுடைய கணவனார் குடிகாரராய் மாறி விட்டு போனாங்க. ஒரு பிள்ளை, அந்த வளர்ந்த ஒரு வாலிப பையன் ஒரு பைக் வாங்கி கேட்குறான். இந்த அம்மா பல ஆண்டுகளாக வாங்கி கொடுக்க முடியல, பிடிவாதமா நான் செத்துருவேன்னு நிற்கிறான். நான் நீ என்னை பைக் வாங்கி கொடுக்கல அப்படின்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன், நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டின உடனே அவங்க அம்மா பயந்து போய் கடன் வாங்கி அந்த பைக்கை வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு பரிதாபமான நிலைமை என்ன அப்படின்னா, அந்த எப்போ அந்த பைக்கை அவன் பிடிவாதமாக வாங்கினானோ அந்த பைக்கை 15 நாள் தான் அந்த பையன் ஓட்டியிருக்கிறான். 15 நாளில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டுறான். நடு வழியிலேயே அவனுடைய ஜீவன் போயிடுச்சு. ஐயோ, எல்லாரும் ரொம்ப துக்கப்படுறாங்க. அந்த அம்மாவுக்கு இருந்ததே அந்த ஒரே ஒரு பையன் தான். பிடிவாத குணத்தினால இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் அழிந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு பிடிவாத குணம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிக்க தெரியணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க தெரியணும். எல்லா சூழ்நிலையும் நீங்க ஒத்து போகணும், எந்த இடத்துலையும் நீங்க உட்காரணும், எந்த இடத்துலையும் நீங்க சாப்பிடணும். அதுதான் ஒரு நல்ல குவாலிட்டி உள்ள ஆண்டவருடைய பிள்ளை. அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இப்போ உங்க ஆத்மாவை பார்த்து நீங்க கேட்டு பாருங்க, உங்களை பார்த்து கேட்டு, எந்த சூழ்நிலையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலையும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? எந்த சூழ்நிலையிலையும் மனரம்யமாய் நீங்கள் இருப்பீர்களா? சரி பரவாயில்ல அப்படின்ற மனரம்யம் உங்களுக்கு இருக்குமா? சிலருக்கு அப்படி இருக்காது. இல்லை, இது இருந்தால் தான் நான் இதை பண்ணுவேன், இது இல்லைன்னா நான் என்னால் பண்ண முடியாது, இவங்க பேசினா தான் நான் பேசுவேன், இவங்க வந்தால் தான் நான் வந்துவேன். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக பயன்படணும்னா, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கணும்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் மூழ்கணும்னா, உங்களுக்கு ரொம்ப தேவையானது எது அப்படின்னு சொன்னால் ஒரு இலகுன மனசை தான் கர்த்தர் எப்பவும் எதிர்பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுற இருதயத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். சூழ்நிலை இருக்கிறது போல ஆண்டவர் தன்னை
அவர் தேவகுமாரனாக இருந்தும், அவர் தேவனுடைய பிள்ளையாக இருந்தும் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு ரொம்ப அதிகமாய் கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, அவர் இளகன மனதுடையவர். சரி, ஓகே, சரிப்பா இந்த காரியத்தை பார்க்கலாம். அப்போ நம்மவும் அப்படிதான் இருக்கணுமே தவிர இது இருந்தாதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. இது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் அங்கே சாட்சியாய் வாழ்றதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தாரும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கணும். ஆமேன் சொல்லுங்கள். சிலர் அப்படின்னா பிடிவாதமா ஜெபம் பண்றது தப்பா பாஸ்டர், நான் பிடிவாதமா ஜெபம் பண்றேனே. தேவனுடைய மனுஷன் வந்து தேவனுடைய சமூகத்தில் யாக்கோபு வந்து நடுவழியில் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உண்மை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரே, அப்படி நான் பிடிவாதமா ஜெபிக்க கூடாதா? இன்னொரு வசனம் சொல்லுது, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் அப்படின்னு சொல்றது. அப்போ பிடிவாதமா ஜெபிக்க கூடாதா? ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், பிடிவாதமாய் ஜெபிக்க வேண்டியது என்று ஒன்று இருக்குது, பிடிவாதமாய் ஜெபிக்க கூடாது என்று ஒன்று இருக்கிறது. என்னை பொறுத்தவரை எதற்கு நம்ம பிடிவாதமா ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஒரு அபிஷேகத்தை இழந்துட்டோம், ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம், திரும்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அப்பா சமூகத்தில் என்னை மன்னிச்சிருங்க, நீங்க என்னை ஆசீர்வதிக்காம நான் விடமாட்டேன், நீங்க என்னை மன்னிக்காம விடமாட்டேன், நீங்க பழையது மாதிரி என்னை கொண்டு வராம நான் விடமாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஜெபிக்கிறது தவறல்ல. ஆனால் என் மனதுக்குள்ளே ஒரு ஆசையை, ஒரு கற்பனையை நான் வளர்த்து விட்டு அதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் பிடிவாதமாக ஜெபம் பண்ணி எனக்கு இது கண்டிப்பாக வேணும், இல்லைன்னா நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்லவே அல்ல. ஆமேன் சொல்லுங்க. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, லோத்துக்காக சோதோம் கோமோரா பட்டணத்திற்காக ஜெபிக்கும் போது ஜனங்களுக்காக தான் ஜெபிக்கிறான், அந்நிய நாட்டுக்காக தான் ஜெபம் பண்றான். ஆனா ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றான்னா, ஆண்டவரே இந்த ஒரு விசை மட்டும் கர்த்தருக்கு கோபம் வராமல் இருப்பதாக, ஆண்டவரே துன்மார்க்கரோட சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே ஒன்று நினைத்துக் கொள்ளணும், இன்னைக்கு எல்லாரும் ஜெபிக்கணும், நான் சாகிற வரைக்கும் எனக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா பிடிவாத குணமே வேண்டாம் ஆண்டவரே. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? கடந்த நாட்களிலே நான் உங்களுக்கு வந்து ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். அதான் ஒரு மனிதனுடைய மனைவி, அவர் வந்து அவங்க பேசிட்டே இருக்கும்போது ஒரு திட்டுனதுக்காக இனி காலம் முழுதும் இந்த மனுஷனோட நான் பேச மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்து சாகிற வரைக்கும் அவங்க பேசல. ஆனா அந்த பிடிவாதத்தினால எந்த பிரயோஜனம் இருந்தது மாதிரி தெரியல. அதனால நம்முடைய பிடிவாதம் ஆண்டவருடைய நீதியை நடப்பிக்க முடியவே முடியாது. எல்லாருடைய கைகளையும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆண்டவரே பிடிவாத குணமுடையவனா இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு இளகின மனசை தாங்க ஆண்டவரே. தேவரே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சொல்லுங்க, கைகளை எல்லாரும் உயர்த்தி ஏசப்பாட்ட, ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாரும், என்னுடைய இருதயம் ஒரு நல்ல ஒரு இழகுன ஒரு இருதயமாய், ஆண்டவரே ஒரு கல்லான இருதயத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டு ஒரு சதையான ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தாங்க ராஜா, எனக்கு தாங்கப்பா, எனக்கு பிடிவாத குணம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆமென் சொல்லுவோம். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. நான் நம்புறேன், ஆண்டவர் யாருடைய இருதயமெல்லாம் நொறுங்கி இருக்குதோ அவங்க பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பிடிவாதமா இருக்கலாம், ஆனா நீங்க ரொம்ப இழகுன மனதுடையவர்களா இருக்கலாம். அதனால ஒருவேளை நிறைய தோற்று போறது மாதிரிலாம் நீங்க ஃபீல் பண்ணலாம். நான் இந்த மாதிரி இழகுன மனசு இருக்கிறதுனால தான் என் கணவனார் இப்படி இருக்கிறார், என் மனைவி இப்படி இருக்காங்க, என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, என் சொந்தக்காரங்க இப்படி இருக்கிறாங்க. ஆனா நான் நம்புறேன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த நொறுங்குண்ட இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறாரு, அந்த உடைஞ்ச உள்ளத்தை தான் கர்த்தர் பார்க்கிறாரு. ஒரு நாளும் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்திற்கு என் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய பலனை கர்த்தர் தருவார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா லேசா. ஆமென். இனி என்னுடைய பிள்ளையை நான் வளர்த்த போறேன். எப்படி வளர்த்த போறேன் அப்படின்னா, பிடிவாதம் பிடிக்கிறதற்கு என் பிள்ளைய ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டேன்னா நான் விடவே மாட்டேன். நீங்க விட்டுறக்கூடாது. அது வளர்ந்து பெரிய பிள்ளை ஆகும்போது அது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க. அப்படி நினைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில காரியங்களை டிசைட் பண்ண தெரியாது, சில காரியங்களை அவங்களால தெரிந்தெடுக்க தெரியாது. அந்த நேரத்தில் அவங்க நம்மளை விட்டு மிஸ் ஆயிடுவாங்க. அதனால ரொம்ப கவனமாக வளர்த்த வேண்டியது எப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே எல்லா சூழ்நிலையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதான் சென்னையிலேருந்து வந்தவர்கள் பாத்ரூம் போகிறதுக்காக 15 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு பாத்ரூம் போகிறதுக்காக 15 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிறாங்க. 4 வீட்டை வந்து அந்த பிள்ளை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க.
நான் இந்த வீட்டில் பாத்ரூம் போக மாட்டேன், நான் இந்த வீட்டில், ஏன்னா அவங்க ஹைஜீனிக்காக வளர்ந்துட்டாங்க. நம்ம அதை ஒரு தப்பு சொல்றதுக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு பாத்ரூம் செட்டப்பில் அவங்க இருந்ததுனால இன்னொரு பாத்ரூம் போகும்போது அவங்களால பாத்ரூம் போக முடியல. அது குற்றப்படுத்தலை. ஆனால் எப்போ நம்ம பழகிறது, எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி அமையுமா? எல்லா இடத்துலையும் நமக்கு தகுந்த மாதிரி இருக்குமா? அப்போ நம்முடைய பிள்ளைகளை ஹைஜீனிக் அப்படின்னு சொல்லி நம்ம தவறாய் வளர்த்துடக்கூடாது. தவற நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய பிள்ளைகளை உயர்வாய் வளர்த்துறது தவறல்ல, நல்ல சுத்தமாய் வளர்த்துக்கிறது தவறல்ல. அவங்க ஒரு பெரிய பெரிய இடங்களில் போய் மனிதர்களோட ஐக்கியம் வைக்கிறது தவறுன்னு சொல்லலை. ஆனா அங்கேயும் அவங்களுக்கு வாழ தெரியணும், எங்கேயும் வாழ தெரியணும்னா கீழையும் அவங்களுக்கு வாழ தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதான் அப்போஸ்தலனாகிய பவுல், எந்த நிலைமையிலும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். ஆமென் சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீர்களா? ஒரு பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் நமக்கு ஒத்துக்கணும், அதே நேரத்தில் ஒரு தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டாலும் எனக்கு என்ன பண்ணணும், அந்த அளவுக்கு நம்மளை மெயின்டைன் பண்றது தான் ஒரு சரியான ஆண்டவருடைய பிள்ளை. சிலருக்கு அப்படி ஒத்துக்காது, இங்கே சாப்பிட்டா ஒத்துக்காது, அங்கே சாப்பிட்டா ஒத்துக்கும். சிலருக்கு பார்த்தாலே பிடிக்காது. பாருங்களேன், அந்த அட்மாஸ்பியரை பார்த்தாலே ஐயோ வேணாம் அப்படின்னு. அந்த சூழ்நிலைக்கு அது அப்படி அமையும் போது ஓகே ரைட், அதுதான் சரியான தேவனுடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்கள். அதான் பரிசுத்தவான்கள் எல்லாம் யாரையுமே சொகுசா வளர்த்தவே இல்லை, சொகுசை காமிக்கவே இல்லை. பாருங்க, ஏன் அப்படின்னா சொகுசை காமிச்சோம் அப்படின்னா சொகுசான வாழ்க்கையை இவன் தேடிடுவான். அதனால அவங்க எப்பவும் கஷ்டத்தையே காமிச்சிட்டாங்க. கஷ்டத்தையே காமிச்சான் அப்படின்னு சொன்னா கஷ்டத்தையும் அவனால சமாளிக்க முடியும், அதே மாதிரி சொகுசான வாழ்க்கை வரும்போதும் அவனுக்கு சந்தோஷமா அதை ஏத்துக்குவான். அதனாலதான் அப்படி அவங்க நடத்தாங்க. இன்றைக்கு இருக்கிற உபதேசங்கள், இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள் எல்லாம் கொஞ்சம் மாறிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, அதனால நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு. உண்மைதான், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. ஆனாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகளை வைக்கும் போது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரே நான் எந்த நிலைமையிலையும் மனரம்யமா இருக்கிறதற்கு எனக்கு உதவி செய்யும். ஆமென் சொல்லுங்கள். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, பிடிவாத குணத்தை ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா அறவே வெறுக்கிறார். உங்க கணவனாருக்கு பிடிக்கலையா? ஓகே. உங்க மனைவிக்கு பிடிக்கலையா? ஓகே, நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என் கணவன் முக்கியம், எனக்கு என் மனைவி முக்கியம், எனக்கு எங்க அம்மா அப்பா முக்கியம், எனக்கு ஆண்டவர் முக்கியம். அதனால என் பிடிவாதத்திலேயே நான் இருக்க மாட்டேன்னு நீ சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பிடிவாதத்திலே இருப்பாங்க. நீங்கள் வேதத்தில் யோனாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோனா எப்படி இருந்தார் அப்படின்னா, அவர் பயங்கரமான ஒரு பிடிவாத குணம் உள்ள மனுஷன் தான் யோனா. ஆனா இந்த பிடிவாத குணம் உள்ள இந்த யோனாவால எதுவுமே செய்ய முடியல, அவ்வளவு டேலண்ட். ஆண்டவர் சொல்லும்போது அவனுடைய பிரசங்கத்தினால நினிவே பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னா, யோனா எல்லா தீர்க்கதரிசியை காட்டிலும் பெரியவனுடைய லிஸ்ட்ல இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய ஒரே பிரசங்கத்துல ஒரு நாடே ரட்சிக்கப்பட்டது. ராஜா முதற்கொண்டு சின்ன பிள்ளைகள், ஆடு மாடுகள் வரைக்கும் முழங்கால நின்று உபவாசத்தை அறிவித்தார்கள். அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. ஆனா இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தும் அவருடைய வாழ்க்கையில பெரிய ஊழியத்தை அவரால் செய்ய முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிடிவாதம் தாங்க காரணம். ஒரே முடியல நின்ட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, எப்பா நீ இந்த ஆமணக்குக்காக நீ இப்படி துக்கப்படுறியே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேர் இருக்காங்க, அவங்களுக்காக நான் பரிதபிக்க மாட்டேனா அப்படின்னு கேட்கும்போது அந்த எரிச்சல், அந்த கோபம், நீங்க அப்படிதான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி, நான் இப்படிதான் ஆண்டவரே இருப்பேன், நான் மாற மாட்டேன். அதே போல மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது. மோசையும் அப்படித்தான் ஆண்டவர் ஊழியத்திற்காக அழைக்கிறாரு, நான் இந்த மாதிரி பண்ணுவேன், இந்த மாதிரி வா அப்படின்னு. அவனும் தன்னுடைய வாழ்க்கையில பிடிவாத குணத்தினாலே இழந்ததை நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறீர்கள். அப்போ பிடிவாத குணம் நம்முடைய வாழ்க்கையில வெரி டேஞ்சர். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே சொல்லுங்க. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நானோ என்னுடைய பிள்ளைகளையோ ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா அந்த பிடிவாத குணம் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. இன்றைக்கு நீங்க பேசுறீங்க, நான் ஒரு புதிய ஆண்டுக்குள்ள கடந்து போகும்போது ஆண்டவரே நான் எப்படி கடந்து போனோம் அப்படின்னா பிடிவாதத்தோட அல்ல. ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இழகின மனதை எனக்கு தாங்க ராஜா, எனக்கு தாங்கப்பா ஆண்டவரே, நீங்க தாங்க ராஜா. உங்களை தவிர வேற யார் எங்களுக்கு தர முடியும்? தகப்பனே உம்மை தவிர வேற யார் எங்களுக்கு தர முடியும்? இன்றைக்கு இந்த காலை வேளையில உங்க சமூகத்துல கெஞ்சுகிறோம், எங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயம் தான் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நீர் மன இரக்கம் உடையவர், நீர் உருக்கம் உடையவர் ஆண்டவரே. நீர் யாராவது உங்க சமூகத்துல வரும்போது நீர் அவர்களை வெறுமே தள்ளவே மாட்டீர் ஆண்டவரே. அந்த சுபாவம் தான் எங்களுக்கு வேணும்ப்பா, அந்த சுபாவம் தான் எங்களுக்கு வேணும். ஆமீன் சொல்லுங்கள். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு சொல்ல போகிறேன். அப்படின்னா இந்த பிடிவாத குணத்தினால நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்றதை குறித்து நம்ம ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா
இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் பிடிவாதத்தினால நிறைய இழக்கிறார்கள். அதனால அந்த காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 20வது வசனத்தை வாசிக்கலாம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்திற்கு விரதமாகவும் உமக்கு விரதமாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் இவன் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீர்த்த வாத்தியங்களையும் நடன கழிப்புகளையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தார். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தான், அவர் மறுபடியும் சுகத்தோடே தன் உம்முடைய தகப்பனிடத்திற்கு வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இங்கே இளைய குமாரன் மூத்த குமாரனுடைய ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ரொம்ப நல்லவன் யார் அப்படின்னு கேட்டா இந்த மூத்த குமாரன் தான் ரொம்ப நல்லவன். இளைய குமாரன் தன் தகப்பனிடத்திலே வலுக்கட்டாயமா அந்த சொத்தை பிரித்து வாங்கி தூர தேசத்திற்கு கொண்டு போய் அதை ரொம்ப அசுத்தமான வாழ்க்கையில செலவிட்டு நண்பர்களோட சேர்ந்து செலவிட்டு எல்லாத்தையுமே தொலைச்சிட்டான். ஆனா மூத்த பையன் அப்படி கிடையாது. தன்னுடைய தகப்பனாரோடய இருந்து, அதான் அவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாளாகிலும் ஒரு ஆட்டுக்குட்டியை ஆகிலும் அடிக்கிறதுக்கு நீங்க எனக்கு தந்ததே இல்லையே. தன்னுடைய தகப்பனாரை விட்டு ஒரு நாள் கூட தன்னுடைய நண்பர்களோடு அவன் போய் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. இவ்வளோ நல்ல இந்த மூத்த குமாரனுடைய நல்ல கேரக்டரை குறித்து நம்ம தியானிக்கணும் அப்படின்னா அவ்வளவு நல்ல காரியங்கள் இருக்கிறது. இப்போ ஆனால் தம்பி கெட்டு போயிட்டான், திரும்பி வந்துட்டான். வந்தோடனே அவங்க அப்பா ஏற்றுக்கிறாரு. ஆனால் அப்பா போய் தன்னுடைய மூத்த பையனை வருந்தி நிறைய பேசுறாரு. சரிப்பா, அவன் இந்த மாதிரி போயிட்டான், பட் இன்னைக்கு வந்துட்டான். ஆனால் உன்னுடைய சொத்துலேருந்து ₹1 சொத்து கூட நான் அவனுக்கு என்ன பண்ண மாட்டேன், நான் கொடுக்க போறதில்லை. என்னுடையது எல்லாம் உன்னுடையது தான், எல்லாம் உனக்கு தான். ஆனால் அவனை நம்ம அப்படி விட்டுற முடியாது அப்படின்னு. ஆனால் அவருக்கு பயங்கரமான பிடிவாதம். நான் உள்ள வரமாட்டேன் அப்படின்னு அந்த மூத்த குமாரன் வெளியவே நின்றான். இந்த பிடிவாதத்தினுடைய முதல் ஆபத்து என்ன அப்படின்னா, பிடிவாத குணத்தோட ரொம்ப நாள் நம்முடைய வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு காரியத்தை குறித்து நீங்க ரொம்ப பிடிவாதமா இருக்கிறீங்களா, இந்த காரியத்தை கண்டிப்பா நான் நடத்தாம விட மாட்டேன், அப்படி பண்ணாம விட மாட்டேன், அவர் இறங்கி வரட்டும், இவர் இறங்கி வரட்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ரொம்ப நாள் உங்களால பிடிவாதமா அந்த காரியத்தில் இருக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இறங்கித்தான் ஆகணும், நீங்க விட்டு கொடுத்து ஆகணும். சோ அன்றைக்கு நீங்க எதுவுமே முடியாம அவமானப்பட்டு நீங்க நாட்கள் தாண்டி விட்டு கொடுக்கிறதற்கு, அந்த நாள் வர்றதற்கு முன்னாடி நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே என்ன பண்ணிருங்க அப்படின்னா, ஒரு காரியத்தை விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, பிடிவாத குணம் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே பல நஷ்டங்களை நீங்கள் தவிர்க்க முடியும். நான் பார்த்துருக்கிறேன், சில வாலிப தங்கச்சிங்க தம்பிங்க எனக்கு கல்யாணமே வேண்டாம் இல்லை அப்படின்னா, அந்த கல்யாணம் வேணும் அப்படின்னு சொல்றது ஒரு பிடிவாதம். எனக்கு மாப்பிள்ளை இந்த மாதிரி இவ்வளோ சம்பாதிக்கணும், அவருக்கு இந்த மாதிரி வீடு இருக்கணும், இந்த மாதிரி அவருக்கு கார் இருக்கணும், இந்த மாதிரி அவர் இருக்கணும், இல்லைன்னா அதான் பசங்களும் தான் போல இந்த மாதிரி இது இருந்தால் தான் நான் எப்பா நீ நினைக்கிறது மாதிரி எல்லாமே அமையாதுப்பா. ஓரளவு அமைஞ்சிருச்சு, 90% வந்துருச்சு, ஓகே, நம்ம கர்த்தருடைய சித்தமா இல்லையான்னு பார்த்து திருமணம் பண்ணோம். இல்லை, நான் பிடிவாதமாக இருக்கிறேன், கடவுள் எனக்கு கொண்டு வருவார், ஆண்டவர் எனக்கு, நான் சொல்கிறேன், ஆண்டவர் கண்டிப்பாக கொண்டு வருவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் கொண்டு வரும்போதே 100% உங்களுக்கு பர்ஃபெக்டாக தான் உங்கள் கையில் கொடுப்பார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு வாழ்க்கையை துவங்க தான் கர்த்தர் செய்கிறாரு. துவங்கினதுக்கு பிறகு நீங்கள் 2 பேரும் சேர்ந்ததற்கு பிறகு உங்களுக்கு சொத்துக்களை கொடுக்கலாம், நீங்கள் நினைச்ச எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொண்டு வரலாம். ஆனால் இந்த பிடிவாத குணத்தோடையே இருந்து 30 வயசு 35 வயசு அதுக்கு அப்புறம் எத்தனை பாடுகள் தெரியுமா? என்னுடைய கண்கூடாய் நான் பார்த்திருக்கிறேன் எவ்வளவு பாடு. அன்னைக்கு உள்ள ஒரே ஒரு பிடிவாதத்தினால அவங்களுடைய எல்லாமே அவங்களுக்கு போய் இன்னைக்கு அந்த பிடிவாதத்தை விட்டு இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு.
இன்னைக்கு எப்படினாலும் பரவாயில்ல பாஸ்டர், இப்படினாலும் பரவாயில்ல பாஸ்டர், பரவாயில்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எப்படியாவது எனக்கு இந்த வீட்டை விட்டு போனால் போதும், நான் திருமணம் பண்ணினா போதும், அப்படி என்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதற்காக தான் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் பிடிவாத குணத்தை ரொம்ப நாள் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா கண்டினியூ பண்ணவே முடியாது. ஒரு காரியத்தில் ரொம்ப நாள் உங்களால் பிடிவாதமாக ஒருத்தர்கிட்ட பேசாமல் இருக்கிறீங்களா, நான் சொல்கிறேன் உங்களால் ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. நீங்க எத்தனை நாள் பேசாமல் இருந்துருவீங்க, எத்தனை வருஷம் பேசாமல் இருந்தீங்க. சிலர் சொல்றாங்க எனக்கு காலம் வரைக்கும் வேண்டாம், எனக்கு சாகிற வரைக்கும் வேண்டாம். பட் ஆனால் கேர்ஃபுல் தான். நம்ம திருச்சபையில் ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு வாரம் நான் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் பேசுறாரு, இந்த மாதிரி கசப்பு யார் மேலேயும் வைக்காதீங்க, நீங்க சீக்கிரமா போய் ஒப்புரவாகுங்க. ஏன் ஒப்புரவாகணும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஒருவேளை நம்மளை விட்டு கடந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒப்புரவாக முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ளப்பட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப துக்கப்படுவோம். அதனால நீங்க உடனே ஒப்புரவாயிருங்க. நான் பிரசங்கம் பேசுறேன். அப்போ ஒரு சிஸ்டர் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க அப்பா மேலே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு கோபம், அவங்க வருத்தம் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து சின்ன வயசுல இவளையும் ஒரு தம்பியையும் அம்மாவையும் விட்டுட்டு இன்னொருத்தரை போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால அவங்கள்ட்ட பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணி பேசலை. அவர் நிறைய பேரை அனுப்பிவிட்டார், இந்த மாதிரி என் பிள்ளை எப்படியாவது வந்து பேச சொல்லுங்க. இவங்க யார் சொல்லியும் கேட்கல. கடைசியில் ஆண்டவர் பேசுறாரு இந்த மாதிரி. ஆனால் இவங்களுக்கு தான் பேசுறாருன்னு தெரியும். ஆனால் இவங்க மனசை ரொம்ப கல்லாக்கிட்டாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு திடீர்னு 7 நாள் மட்டும்தான் அவங்களுக்கு டைம். 7 நாள் முடிஞ்ச உடனே அவனுடைய தகப்பனார் வந்து இறந்து போயிட்டாரு. இறந்து போன உடனே இந்த இறந்து போன செய்தியை வந்து இந்த பொண்ணுக்கு தெரியுது. ஐயோ பக்குனுச்சு. அப்படியே அப்போவே போய் கேட்டிருக்காங்க. அவங்க அந்த டெத் இடத்துக்கு போகும்போது சுற்றி இருக்கிற எல்லாருமே 10 நாளாக ஒன்றை மட்டும்தான் கேட்டார். அவர் ஒன்றை மட்டும்தான் கேட்டார். உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவர் சொன்னார். என் பிள்ளைய ஒரு டைம் நான் பார்த்தா பரவாயில்ல, என் பிள்ளைய எப்படியாவது என் முகத்தில் கொண்டு காமிச்சிருங்க. அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஆள் அனுப்பி விட்டோம். நீங்கள் வாங்கன்னு நீங்கள் வரவே இல்லை. இப்போ உங்கள் அப்பாவே உங்களை விட்டு போயிட்டாரு. தன்னுடைய தகப்பனாரிடத்துல மன்னிப்பு, தன்னுடைய தகப்பனாரிடத்துல பேசல அப்படின்ற குற்ற உணர்வு பல மாதங்கள் அவர்களை பின்தொடர்ந்தது. இன்னைக்கு கூட சொல்லுவாங்க, சரி நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியலை பாஸ்டர், நான் தப்பு பண்ணிட்டேன். அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், பிடிவாத குணத்தினால ரொம்ப நாள் நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா, இப்போ வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய வீட்டை விட்டு போயிடுச்சு. வீட்டை விட்டு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லவ் பண்ணிட்டாங்க. லவ் பண்ண உடனே அவங்க அப்பாட்ட வந்து பேசும்போது கொஞ்சம் பொறுமையாரு, நம்ம பார்த்து பண்ணிக்கலாம், அவசரப்படாத, நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லாம, அப்படியா அப்போ உனக்கு வந்து என் அப்பாவுடைய குலைப்பு பெருசா தெரில, அம்மாவுடைய அன்பு பெருசா தெரில, நீ போறது நான் போன்னு சொன்ன உடனே அந்த புழை இறங்கி போயிடுச்சு. அவ்வளோதான், என் வீட்டு வாசப்படியில் நீ மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போட்டார், தடை உத்தரவு போட்டார். நீ என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன், என்ன சொன்னாலும் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். ஆனால் அந்த பிள்ளை கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறந்தோன்னா அவங்க அம்மாவுக்கு அந்த பிள்ளை மேலே பாசம். சரி எப்படியாவது பிள்ளைய வந்து நம்ம வந்து இந்த நேரத்தில் நம்ம பார்த்துக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆனால் அப்புறம் வந்து அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அந்த குழந்தை வந்து திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. தாத்தான்னு கூப்பிடுது. தாத்தான்னு கூப்பிட்டதுக்கு பிறகு அவங்க அப்பாவால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, தன்னுடைய பிடிவாதத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியல. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அது ஃபர்ஸ்டே நம்ம எடுத்துக்க வேண்டிய முடிவு. நம்ம இது ஊர் உலகம் தெரிஞ்சு நம்முடைய பிடிவாதத்தினால இன்னைக்கு வந்து அந்த திருமணம் நடக்கல, அவங்க அசிங்கப்பட்டாச்சு, அந்த தெருவில் அவமானப்பட்டுட்டோம். இப்போ நம்முடைய பிள்ளைய நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ பிள்ளை நம்ம கூட தான் இருக்குது. ஆனா அதை எப்போ யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, பிள்ளை தான் பிடிவாதத்தில் இருக்குது, நம்மளும் பிடிவாதத்தில் இருக்க முடியாது. ஓகே உட்காருவோம், யோசிப்போம். அதற்காக பால் குழியில் அவங்கள கொண்டு தள்ளணும்னு சொல்லலை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று எப்போ மனசில் வைக்கணும், உங்க பிடிவாதம் ரொம்ப நாட்கள் அந்த பிடிவாதத்தில் நம்மளை என்ன பண்ண முடியாதுன்னா கண்டினியூ பண்ண. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? ஸோ கண்டினியூ பண்ண முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இறங்கித்தான் ஆக வேண்டும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, 10 வருஷம் தாண்டி இறங்குறத எப்ப இறங்கிக்குவோம்? உடனே இம்மீடியட்டா இறங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதனால வருகிற நஷ்டங்கள் அவமானங்களை நீங்க சுமக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஆண்டவரே என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்க சித்தம் ஆண்டவரே, உங்க விருப்பம் ஆண்டவரே. நான் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டேன்னா பிடிவாதமா இருக்கவே மாட்டேன். கைகளை அப்படியே மேல உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையிலே நான் அப்படி வாழ விரும்புறேன். சொல்லுங்க, எத்தனை பேர் வாழ விரும்புறீங்க? இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன் ஆண்டவரே, உண்மையிலே நான் ரொம்ப தூரம் ஆண்டவரே ரொம்ப நாள் நான் இருக்க முடியாது எனக்கு தெரியும்.
பிடிவாதத்தினால ஆண்டவரே ரொம்ப நாள் என்னால ஆண்டவரை கண்டினியூ பண்ண முடியாது, என்னால ரொம்ப நாள் டிராவல் பண்ண முடியாது, அதனால இனி எந்த காரியத்தை குறித்தும் நான் பிடிவாதமாய் இருக்க கூடாது ராஜா. உடனே அந்த நிமிஷத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த ஜெபத்தை கேட்கிற ஏதோ ஒரு கணவன் மனைவி பிரிந்திருப்பீர்களே, ஆனால் நான் உங்களை மிகவும் அன்பாய் நான் கேட்கிறேன் சிஸ்டர், இல்ல நான் காலம் முழுவதும் நான் இப்படி இருந்துருவேன் பிரதர், நான் இப்படி காலம் முழுவதும் இருந்துருவேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நீங்க சொல்றீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரொம்ப அன்பா சொல்றேன், இல்ல சிஸ்டர் உங்களால ரொம்ப வருஷம் இருக்க முடியாது தனியா, இல்ல பிரதர் உங்களால ரொம்ப நாள் அப்படி ஓட முடியாது, நான் இருந்துருவோம் பாஸ்டர், நான் இருந்துருவோம் பாஸ்டர், இல்ல உங்க பிடிவாத குணத்துல நீங்க ரொம்ப வருஷம் டிராவல் பண்ண முடியாது, உங்களால டிராவல் பண்ண முடியாது. சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சவுலை பகைக்கும், சவுல் வந்து தாவீதை பகைக்கும் போது மனசுல என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்னா, அவ்வளவுதான் செத்தா கூட நான் இவன்ட்ட என்ன பண்ண மாட்டேன், அதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, செத்தா கூட அவன்கிட்ட பேச மாட்டேன்ப்பா, செத்தா கூட உன் வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி சவுலும் ஒரு பெரிய ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கிறாரு. இனி உனக்கு தாவீதின் குமாரனோட எனக்கு என்னத்த ஐக்கியம், தாவீதின் குமாரனோட எனக்கு பங்கு இல்ல பாத்தியமும் இல்லை, பையனை பார்த்து சொல்றாரு அவனோட உனக்கு என்னடா டச் அப்படி நினைச்சாரு. ஆனா நான் சொல்றேன், சவுலுடைய பிடிவாதம் எத்தனை மாசம் ஓடிடுச்சு, எத்தனை வருஷம் ஓடிடுச்சு, அவனுடைய பிடிவாதம் ரொம்ப நாளெல்லாம் ஓடல. ஒரு நாள் குகைக்கு வெளியே வந்து சொல்றாரு, என் மகனே தாவீதே நீ என்ன பார்க்கல ரொம்ப நல்லவன்ப்பா, நீ கண்டிப்பா ஒரு நாள் ராஜாவாவாய், நீ கண்டிப்பா ஒரு நாள் ராஜாவாவாய். அப்போ யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு நான் நம்புறேன், எந்த தகப்பனாருக்காக எந்த தாய்க்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல, நம்ம ஒன்றும் அப்படி இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பரிசுத்தவான்களும் அல்ல. அதனால என் பிடிவாத குணத்தினால நான் ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது, நான் டிராவல் பண்ண முடியாது. அதான் நம்ம வந்து கண்டிப்பா அவங்கள அனுசரிச்சு போடுதான், எனக்கு யாருமே எனக்கு வேண்டாம், எனக்கு சொந்தம் வேண்டாம், எனக்கு பந்தம் வேண்டாம், நான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க முன்னாடி நம்ம போய் நின்று தான் ஆகணும். இன்னைக்கு ஒருவேளை உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், அந்த பிள்ளைங்களே வளர்ந்துட்டாங்கன்னா பெரிய பிள்ளைங்க ஆகும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது நீங்க எந்த சொந்தக்காரங்களை பகைக்கிறீங்களோ அந்த சொந்தக்காரங்க அந்த கல்யாணத்துக்கு வந்து நிக்கணும் இல்ல, அந்த அண்ணன் தம்பி வந்து நிக்கணும் இல்ல, அந்த அண்ணன் தம்பி இல்லாம நீங்க பண்ணிடுவீங்களா, அந்த அக்கா தங்கச்சி இல்லாம நம்ம பண்ணிடுவோமா? நான் உங்களுக்கு 1000 பேர் இருக்கலாம், பட் அவங்க முக்கியமானவங்க, அவங்க கண்டிப்பா நிக்கணும் அந்த இடத்துல. ஸோ நமக்கு தேவை. அப்போ ரொம்ப நாள் நம்ம அன்னைக்கு அவங்க முன்னாடி காடை எடுத்துட்டு போய் அன்னைக்கு அவங்க முன்னாடி போய் நம்ம தேவைக்காக நிக்கிறத விட இன்னைக்கே அதை பெருசா எடுக்காம மன்னிச்சுட்டு மனசுல எதையும் வைக்கல அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வெற்றியா அமையணும்னு நான் நம்புறேன். எழுதி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. பிடிவாத குணத்தினால ரொம்ப வருஷம் ரொம்ப நாள் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா டிராவல் பண்ண முடியாது. ஆண்டவரே நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆண்டவரிடத்துலையும் சரி மனிதனிடத்துலையும் சரி நமக்கு ரொம்ப நாள் பிடிவாதம் என்ன பண்ணான்னா வேண்டவே வேண்டாம். ஆமோதிக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு தயவு செய்து கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடைந்து போய் கிடக்கிறது தான். ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்ச உடனே அந்த வீட்டில் இருக்கிற மனைவி அந்த பொண்ணு அந்த அவங்க சொல்றாங்க, பார்த்துக்கலாம், எனக்கு தான் வேலை கிடைச்சல, எனக்கு தான் மாத சம்பளம் இருக்குல்ல, உன்னையே நம்பி நான் பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா, நான் உங்ககிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை, நீ எங்கிட்ட வா, இறங்கி வா, நீ தாழ்ந்து வா, நான் பார்க்குற வீட்டில் நீ குடியிரு, நான் உன்னை வச்சுக்கிறேன், நான் உன்னை வச்சு பார்த்துக்கிறேன், நான் இறங்க மாட்டேன், நான் உங்க அம்மா அப்பாட்ட சேர மாட்டேன், உங்க அம்மா அப்பாட்ட நான் பேச மாட்டேன், உங்க அம்மா அப்பா எனக்கு வேண்டாம், உங்க அம்மா அப்பாவை நான் என் தலையில கட்ட முடியாது. அதே மாதிரி நிறைய கணவனார் நீ என்கிட்ட வந்து தான் ஆகணும், நீ என்னை தேடிதான் ஆகணும். ஆனால் எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், உங்களுடைய பிடிவாத குணம் ரொம்ப நாள் நீடிக்காது. ஆனா ஒரு காலத்துல நீங்க இனி பிடிவாத குணம் பிடிக்க முடியாதுன்ற சூழ்நிலையில நீங்க வெட்கப்பட்டு போய் நின்றுவீங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே, நான் பிடிவாத குணமா என்ன பண்ண மாட்டேன், நான் இருக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி இன்னொரு விட்டை கூட சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு உடனே ஒப்புரவாகக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளு. சிஸ்டர் எத்தனை நாள் தான் பேசாம இருக்கிறது, பிரதர் எத்தனை நாள் தான் பேசாம இருப்பீங்க? எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வேணும் ஆண்டவரே, உடனே ஆண்டவரே. என்னுடைய மனதில் அந்த தாக்கம் வரும்போதே, அவங்க என் மனசை கஷ்டப்படுத்தும் போதே அடுத்த நிமிஷத்திலே ஒப்புரவாகக்கூடிய ஒரு அதிசயத்தை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த இளைய குமாரன் மூத்த குமாரனுடைய சம்பவத்துல நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த மூத்த குமாரனுடைய பிடிவாதம், முதலாவதாக இந்த மூத்த குமாரனுடைய பிடிவாதத்தினால இவன் இந்த பிடிவாதத்தை ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது. நம்பர் 2, ரெண்டாவது
இந்த மூத்த குமாரனுடைய பிடிவாதத்தினால எதையுமே சாதிக்கல. என்ன சாதிச்சாங்க சொல்லுங்க? இளைய குமாரனை இந்த மூத்த குமாரன் வெறுக்கிறாரு. நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்தா அவனை போய் எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு பிடிவாதமா அவங்க அப்பாட்ட சொல்றாரு, இந்த மாதிரி அவனை போய் எடுத்துருக்கிறீங்களே, அவன் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கிறான், எனக்கு ஏதாவது பண்ணீங்களா? அவங்க அப்பா தாழ்மையா சொல்றாரு. அவரே வெளியே வந்து இரக்கமா கூப்பிடுறாரு, சரிப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா, வாப்பா, பரவாயில்லப்பா, எல்லாத்தையுமே உனக்கு தான்ப்பா வச்சிருக்கிறேன். ஆனா இல்ல, இவன் பிடிவாதமாகவே இருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவனுடைய பிடிவாதத்தினாலே அங்கே நடக்கிற சந்தோஷமான நிகழ்ச்சியை தடுக்க முடிஞ்சிருச்சா சொல்லுங்க? அங்க நடக்கிற சந்தோஷத்தை அவனால தடுக்க முடியல. அங்க எல்லாருக்கும் விருந்து பண்ணாங்க, அந்த விருந்தை தடுக்க முடிஞ்சிச்சா? இல்ல. அவனுடைய சகோதரனுக்கு கொடுக்கப்படுகிற பாதரட்சியோ அவனுக்கு கொடுக்கப்படுகிற வஸ்திரத்தையோ எதையாவது தடுக்க முடிஞ்சிச்சா அப்படின்னா, பிடிவாதத்தினால அவனால என்ன பண்ண முடியல அப்படின்னா, அங்க ஒன்னையுமே தடுக்க முடியல, எதையுமே செய்ய முடியல. சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிடிவாதத்தினால சாதிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. சாதிச்சிடலாம். பிடிவாதத்துல எத்தனை சாதிச்சிருக்கேன்னு தெரியுமா? எப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், பிடிவாதத்தினாலே சாதித்த அனைத்தும் நமக்கு வெற்றி அல்ல, அது தோல்வியே. வெற்றி அல்ல, அது தோல்வி. பிடிவாதமா நின்று என் கணவனாரை என் கைக்குள்ள கொண்டு வந்துட்டேன், பிடிவாதமா நின்று என் மனைவியை என் கைக்குள்ள கொண்டு வந்துட்டேன், பிடிவாதமா நின்று நான் என்னுடைய மேனேஜரை கைக்குள்ள கொண்டு வந்தேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பிடிவாதத்தினாலே நீங்கள் கொண்டு வருகிற எதுவும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நிலைக்கவே முடியாதுங்க, நிலைக்கவே முடியாது. உங்களால பிடிவாதத்தினால எத்தையுமே என்ன பண்ண முடியாதுன்னா, அதற்கு பதிலாக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அப்படியே இலகின மனதோடு இருந்தால் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் நம்முடைய கைகளுக்குள்ளே கர்த்தர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அதான் நான் சவுலை குறித்து தான் திரும்பவும் உங்களுக்கு கோட் பண்றேன். இந்த சவுல் ராஜா தன்னுடைய பிடிவாதத்தினால எதையாவது சாதிச்சாரா? தாவீதை கொன்னுட்டாரா? முடியல. தாவீத ராஜ பதவியில உட்கார வைக்க முடியாம அவரால் தடை பண்ண முடிஞ்சா? எதுவுமே பண்ண முடியல. நஷ்டப்பட்டது யார் அப்படின்னு சொன்னா, இந்த தேவனுடைய மனுஷனாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாதான், சவுல் ராஜாதான் நஷ்டப்பட்டாரே தவிர தாவீதிற்கு ஒரு நஷ்டமும், உங்க பிடிவாத குணத்தினால உங்களுக்கு தான் நஷ்டம் வருமே தவிர, நீங்க யார் சமூகத்திலே பிடிவாதமா இருக்கிறீர்களோ அவர்களுக்கு நஷ்டம் வருவது இல்லை. நம்ம தான் அப்படியே உட்கார்ந்து இருக்கணும். அவங்க அவ்வளவுதான் தட்டி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்காவது கடவுள் பயம் இருக்கும், அவங்களுக்கு எந்த கடவுள் பயமும் இருக்காது. அதனால இன்றைக்கு முழு இருதயத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னுடைய பிடிவாதத்தினால எதையும் நான் பெருசா என்ன பண்ணல, நான் எதுவும் பெருசா சாதிக்கல, எதுவுமே சாதிக்க முடியல என்னால. அதுதான் உண்மை. உங்க பிடிவாத குணம், யாரோ பிடிவாத குணத்தினால என்னமோ சாதிச்சிட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களால சாதிக்க முடியல, அது முடியாது. அதற்கு பதிலாக நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நானாகவே இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்களாகவே இருக்கிறீங்க. உங்களுக்கு சாஃப்டான இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? உங்களுக்கு சதையான இருதயத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரா? நீங்க அதுல உறுதியா இருங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவர்கள் எவ்வளவு பிடிவாதம் உள்ளவர்களா இருந்தாலும் உங்களுடைய உடைந்து போன நொறுக்கப்பட்ட இருதயத்தை பார்த்து கர்த்தர் அவர்களை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதற்கு வல்லவரா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவரால கூடாதது என்று ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆமோதிக்கிறீர்களா? அதான் இந்த கணவன் மனைவி இன்னைக்கு இந்த கணவன் மனைவி பிரிகிறது ரொம்ப அதிகமாயிருச்சு. ஆனா ஒன்று ரொம்ப நினைச்சுங்க, ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு பிள்ளைக்கு, இந்த உலகத்தில் பிறந்த பிள்ளைக்கு அப்பாவுடைய பேரும் அம்மாவுடைய பேரும் இன்னைக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அப்பாவுடைய பேரும், அதான் அம்மா அப்பா விட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்புல. ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளையினுடைய அப்பா அது முக்கியம். அதே மாதிரி அப்பா தன்னுடைய அந்த பிள்ளையினுடைய அம்மாவை விட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா அந்த அம்மாவுடைய பேர் அந்த பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். அதனால அம்மா அப்பாவுடைய அந்த ஐடியா அப்படின்றது ஒரு பிள்ளையினுடைய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். நான் ஊழியத்தில் இருக்கிறதுனால சொல்றேன், எத்தனை குடும்பங்கள் இப்படி சிதறி கிடக்கு தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் இவங்க ஈஸியா முடிச்சிட்டாங்க, இவங்க கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க, இவங்க கணவன் மனைவி ஒன்னா இல்லை, ஆனா பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி பாதிக்க தெரியுமா? எவ்வளவு பாதிக்க தெரியுமா? வர்றவங்க எல்லாரும் முதல்ல என்ன கேட்கறாங்கன்னா, உங்க அப்பா எங்க இருந்தாலும் கேட்கறாங்க, உங்க அம்மா யார் இருந்தாலும் கேட்கறாங்க. வேற என்ன, உங்க அம்மா அப்படி இருந்தாங்களா, உங்க அப்பா அப்படி இருந்தாங்களா? உடனே ஐயோ உங்க அம்மாவே அப்படி இருக்காங்க, உங்க அப்பாவே அப்படி இருந்தாங்க. பிள்ளைங்க அவ்வளோ நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க,
ஆனா அம்மா அப்பாவுடைய ஒரே ஒரு காரியத்துக்காக பிள்ளைகளுடைய வாழ்க்கை எவ்வளவு தடைப்பட்டு போகுது. செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்க அம்மா அப்பா ஆயிட்டீங்க அப்படின்னா உங்க பிள்ளைகளை நீங்களே அழிச்சிடாதீங்க. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு நீங்களே கெடுதலா நின்றாதீங்க. நீங்க யாருக்காக வாழ்றீங்களோ இல்லையோ, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சமாதானமா வாழுங்க. உங்க பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஒத்துப்போங்க. உங்க 2 பேருக்குள்ளேயும் 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 மன வருத்தங்கள் இருக்கலாம். ஆனா உங்க ஈகோ இல்லைன்னா உங்களுடைய விட்டு கொடுக்காத தன்மை உங்க பிள்ளைகளை அழிச்சிடக்கூடாது. சிஸ்டர், பிரதர், உங்க பிள்ளைகளை அழிச்சிடக்கூடாது. அவங்க நாளைக்கு பாதிக்கப்பட்டு போய் நிற்பாங்க. அதனால எல்லாரும் ஒரு முடிவு எடுப்போம். என்னுடைய பிடிவாதத்தினால நான் எதையுமே சாதிக்க சொல்லுங்க, ஆண்டவரிடத்துலையும் சாதிக்க முடியாது, மனுஷனிடத்துலையும் சாதிக்க முடியாது. கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே, நான் நம்புறேன். இதுவரைக்கும் என் பிடிவாத குணத்தினால எதையும் நான் சாதிக்கல ஆண்டவரே, நான் சாதிக்கல. இன்னும் என்னுடைய பிடிவாத குணத்தினால எதையுமே நான் சாதிக்க போறது. அதனால இன்றைக்கு இந்த காலை வேளையில என் கரங்களை உயர்த்தி நான் உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மரணம் வரைக்கும் எனக்கு பிடிவாத குணம்ன்றது ஒன்று. சொல்லுங்க, தாழ்ந்து போறவங்க பட்சத்துல தான் சிஸ்டர் கர்த்தர் இருக்கிறாரு. பிரதர், தாழ்ந்து போகிறவருடைய பட்சத்துல தான் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவர் நம் பட்சத்திலே இருக்கிற கர்த்தர் அவர். தாழ்ந்து போறவருடைய பட்சத்துல இருக்கிற கர்த்தர் அவர். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் சாதிக்கல, இனியும் அப்படிதான் ஆண்டவரே, இன்றைக்கு உங்க சமூகத்துல என்ன தாழ்த்துறேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன். பிடிவாத குணத்தினால எல்லாவற்றையும் சாதிச்சது மாதிரி தெரியலாம். சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் உசுப்பேத்திட்டே இருப்பாங்க. நம்ம பிடிவாத குணத்துல இருக்கும்போது நிறைய பேர் நம்மளை உசுப்பேத்துவாங்க. ஆமா, அவனை பாரு, நம்மளை விட்டு பிரிஞ்சு எப்படி இருக்கிறான் பாரு, ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்க, சக்சஸ் ஆனது மாதிரி தெரியும், நம்ம பிடிவாதத்தினால எல்லாமே சாதிச்சது மாதிரி தெரியும். ஆனா ஃபைனல்ல நம்ம எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்முடைய பிடிவாதத்தினால இழந்தது தான் அதிகமா இருக்குமே தவிர, நம்ம மிஸ் ஆனது தான் அதிகமா இருக்குமே தவிர, நம்ம எதையுமே சரியா செஞ்சிருக்க மாட்டோம். அதனால எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னா, இந்த பிடிவாத குணம் மட்டும் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுன்னா வரவே கூடாது. அது அந்த நிமிஷமே என்ன பண்ணிருங்க அப்படின்னா, அந்த நொடிக்கு நொடி, மணி நேரம், ஒரு நாள், அதான் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய கோபம் தனிய கடவுது. அவங்க பிடிவாதமா இருக்கட்டும் பிரதர், சிஸ்டர், அவங்க பிடிவாதமா இருக்கட்டும். ஆனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறவங்க, நம்ம அப்படி பிடிவாதமா இருக்கவே கூடாது. அவங்க பேசாம இருக்கட்டும், நமக்கு அது தேவையில்லை. நம்ம எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, எனக்கு இலக்கின மனதை கட்டத்தர வல்லவரா இருக்கு. நம்பர் 3, மூணாவது, இந்த இளையகுமாரன் மூத்த குமாரனுடைய வாழ்க்கையில நான் நேற்றைக்கு தியானிக்கும் போது என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இந்த மூத்த குமாரனுடைய பிடிவாத குணம். இப்ப பாருங்களேன், அவங்க இளைய மகன் வந்துட்டான், அங்க எல்லாம் பயங்கரமான சந்தோஷம் நடந்துட்டு இருக்குது. பட் அந்த சந்தோஷத்துல ரொம்ப முக்கியமான நபரா இருக்க வேண்டியது யாரு? மூத்த குமாரன் தான் அந்த சந்தோஷத்திலே மிகவும் முக்கியமான நபரா இருக்கணும். ஏன் அப்படின்னா, தன்னுடைய தம்பி தன்னுடைய வீட்டை விட்டு போனதுக்கு பிற்பாடு கூட எல்லாவற்றையும் பார்த்து அழகா நடத்துறது யாரு? மூத்த குமாரன். அதை சம்பாதிச்சது, அதை பத்திரப்படுத்தி வச்சது, அவங்க அப்பாவை காப்பாத்தி வச்சது. சோ அந்த வீட்டிலேயே அந்த சந்தோஷமான நிகழ்ச்சியில மிகவும் பெரியவனா இருக்க வேண்டியது யார் அப்படின்னா, இந்த மூத்த குமாரன் தான் பெரியவரா இருக்கணும். ஆனா ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க, எல்லாருமே உள்ளுக்குள்ள ஜாலியா இருக்காங்க. ஆனா யாரு மட்டும் வெளியே நிக்கிறது? மூத்த குமாரன் மட்டும் வெளியே நிக்கிறார். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பிடிவாத குணத்தினுடைய ஆபத்து என்ன அப்படின்னா, சந்தோஷமா இருக்க வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய நீங்க துக்கப்பட்டு சோகமா மனசு உடைஞ்சு பிபி ஏறி சுகர் வந்து உடம்பு நல்லா இல்லாம நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் சிக்கனையும் மட்டனையும் வச்சு சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா சம்பாரிச்சது யாரு? சொல்லுங்க. சம்பாரிச்சது, கஷ்டப்பட்டது, கொண்டு வந்தது எல்லாமே நீங்க தான். அதான் வீட்டில் இருக்கிற அந்த தலைவர் தான் எல்லாத்தையுமே கொண்டு வருவார். பாருங்களேன், அவர் தான், அவருடைய பணம், அவருடைய காரு, அவருடைய சாப்பாடு எல்லாமே அவருடையது. ஆனா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. யார் மட்டும் சந்தோஷமா இருக்க மாட்டாரு? அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஐயா மட்டும் சந்தோஷமா இருக்க மாட்டார். காரணம் என்ன சொல்லுங்க? அந்த ஐயாவுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குது?
நான் ஒரு ஆம்பளை, நான் ஒரு குடும்பத்தில் இப்படி இருக்கிறேன். நான் வந்து இறங்கி உங்கள் முன்னாடி போனால் யாருக்கு தான் ஆபத்து? நீங்கள் அப்படி கோவிச்சுட்டு நீங்கள் அப்படி இருக்கிறதுனால எனக்கு சோறு வேண்டான்னு வீட்டில் இருக்க யாராவது நினைச்சாங்களா? எனக்கு பட்டு சேரி வேணான்னு யாராவது நினைச்சாங்களா? சொல்லுங்க. இல்லை எனக்கு ஜாலியாக நான் இருக்க வேணான்னு யாராவது நினைச்சாங்களா? நம்ம முன்னாடி வந்து நடிப்பாங்க, ஆனால் கல்யாண வீட்டில் போய் எப்படி தான் இருப்பாங்க. கல்யாண வீட்டில் கணவன் மனைவி 2 பேரும் கூடும்போது கணவன் வந்து ரொம்ப கோச்சிட்டு இருப்பார். நான் வரல, நீ போயிட்டு வா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? நான் வரமாட்டேன் அப்படி. மனைவி இங்கேருந்து அப்படிங்களா, சரிங்க, நான் அப்போ போகணுமா, கண்டிப்பாக போயே ஆகணுமா? நீங்கள் போகலன்னா நானும் போகல. டயலாக்கு, நானும் போகலாங்க அப்படின்னு. இல்லைம்மா, யாராவது ஒருத்தராவது போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும், நீ போயிட்டு வந்துடு அப்படின்னு. சரிங்க, நீங்கள் சொல்கிறதுக்காக போகிறேன், போயிட்டு ஒரே ஓட்டமா நான் ஓடி வந்துடுவேன் அப்படின்ட்டு இங்கேருந்து போயிடுவாங்க. வீட்டிலேருந்து வெளியே கிளம்பினோன்னா அந்த அம்மாவுக்கு வரும் பாருங்க ஒரு குசி. சே அப்பா சாமி, நான் என்னமோ விட மாட்டாரோன்னு நினச்சேன். நல்ல வேலை விட்டார். அவர் இருக்கிற மாதிரி நம்மளே நினச்சிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது? அந்த கல்யாண வீட்டில் போய் என்ன மாதிரி சந்தோஷம் தெரியுமா? அவ்வளோ சந்தோஷத்தை அனுப்பிட்டு வீட்டுக்கு வரும்போது எப்படி தான் வருவாங்க அப்படின்னா, எப்படி இருந்துச்சு கல்யாணம் அப்படின்னா, இருந்துச்சு, அப்படி தான் இருந்துச்சு, ஒன்றும் இல்லாத மாதிரி அப்படியே அமைதியாக வந்து. அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இப்போ இவங்க பஸ் யாருன்னா காசு யாருடையது? ஹலோ, இவர் பஸ் யாருனது? இவங்க பட்டிருக்கிற சாரி யார் வாங்கி கொடுத்தது? அவர் வாங்கி கொடுத்தது. இவருக்கு அவங்க அனுப்பின காரு, இவங்க அனுப்பின சாரி, மொய்ப்பணம் யார் கொடுத்தது? மொத்தமே இவருடைய உழைப்பு, இவருடைய சம்பாத்தியம், இவருடைய பணம். ஆனா யார் ஜாலியா இல்ல? இவர் சந்தோஷமா இல்ல. அவங்க எல்லாம் என்னவா இருக்காங்க? நீங்க வந்து இப்ப கோவிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சு. அவங்க மாப்பிள்ளை பொண்ணு போகாமலா போயிட்டாங்க. எல்லாம் அது பாட்டுக்கு நடக்குது இல்ல. அப்படின்னா நான் என்ன நம்புறேன்னா, அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு பிடிவாதான் நமக்கு. நான் கஷ்டப்பட்டதை நான் அனுபவிக்காம இன்னொருத்தர் அனுபவிச்சு என்ன ஆண்டவருடைய பிள்ளைகளே. அதனால என்ன இருக்கு? ஸோ நான் கோவிக்கிறதுனால, நான் அப்படி மனசுக்குள்ள அதை வச்சுக்கிறதுனால நான் தான் கஷ்டப்படுவேன். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, போய் தொலைது போ, உன் கேரக்டர்னு புரிஞ்சிச்சு, நீ இப்படிப்பட்ட ஆள்னு புரிஞ்சிருச்சு, சரி ஓகே, கர்த்தர் உன்னையும் வச்சு சமாளிக்கிறது கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்துருக்காரு, விட்டுரு. சந்தோஷமா இருக்கிறியா? ஓகே, கொண்டு வா சாப்பாட. ரைட்டு, வந்துட்டியா? சரி, பத்திரமா இருப்பா, இனியாவது அப்பா விட்டு போகாத, இனியாவது கொஞ்சம் கவனமா இரு. சரி, நீ வந்தது ரொம்ப சந்தோஷம், அப்பா ரொம்ப பண்ணிட்டாரு, ஓகே, ரைட் ரைட் அப்படின்னு நினைச்சிருந்தா அப்படின்னா, அந்த மூத்த சகோதரனும் கண்டிப்பா அந்த விருந்துல என்ன பண்ணிருப்பாருன்னா சந்தோஷப்பட்டிருப்பார். அப்போ இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிடிவாத குணத்தினால நமக்கு வருகிற மிகப்பெரிய ஆசீர்வாத குறைவு என்ன அப்படின்னா, நம்ம மட்டும்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனியே நிற்போம். அதான் பிரச்சனை பண்ணினவன் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க, நம்மளை பிரிச்சு விட்டவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. கடைசியில் நம்ம தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனியே நிற்போம். அதனால எனக்குள்ள பிடிவாத குணம்னு ஒன்று, சத்தமாக சொல்லுங்க, வேண்டவே வேணாம். அதான் நான் வந்து ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். எங்கள் அண்ணனும் நானும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது நடந்து தான் போவோம். ஸ்கூலுக்கு 2-3 கிலோமீட்டர் நடந்து ஸ்கூலுக்கு போகணும். அப்போ ஸ்கூலுக்கு போகிற வழியில் வந்து பொதுவாகவே இந்த ஸ்லிப்பர் செருப்பு போட்டுட்டு போகும்போது பின்னாடி வர்றவன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செருப்புலையே மிதிக்கிற பழக்கம் இருக்குது பாருங்களேன். அந்த செருப்புலையே மிதிக்கும் போது நம்ம அறியாமல் நம்ம விழப்போவோம். இது ஒரு விளையாட்டாகவே இருந்துச்சு. அப்போ வந்து நானும் என் அண்ணனும் முன்னாடி நடந்துட்டு போகிறோம். பின்னாடி வர்ற ஒரு பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் செருப்பில் மிதிச்சிட்டான். நாங்கள் போடுற செருப்பு என்ன அப்படின்னு சொன்னால், வீட்டில் இருக்கிற எங்கள் மூத்த அண்ணன் போட்டு முடிச்சு வேணான்னு தூக்கி போட்டு தான் நாங்கள் போடுவோம். ஏன்னா அப்படி தான் செருப்பு புதுசாக வாங்க முடியாது. அது யாராவது ஒருத்தர் தொட்டாலே அது கலந்து வந்துடும், அந்த மாதிரி செருப்பு. இவன் முன்னாடி நடந்துட்டு போகும்போது கரெக்டாக அவன் செருப்பில் மிதிக்கும் போது அந்த செருப்பு கலண்டு எங்கள் அண்ணன் கீழே விழுந்துட்டான். எங்கள் அண்ணன் கீழே விழுந்த உடனே எனக்கு பயங்கரமான கோவம். அது வேற சேரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவன் விழுந்த உடனே யாருக்கு மிதிச்சாங்களோ அவனை அடிச்சிட்டேன். அப்புறம் எல்லாருமே அடித்து, அந்த வயல் வேற, அந்த வயலில் விழுந்து உடம்புல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேரு. அப்புறம் கொண்டு போய் அங்கேயே தண்ணி ஓடை இருக்குது, அந்த ஓடையில் போய் சட்டையெல்லாம் கழுவி போட்டுட்டு திரும்பி ஸ்கூலுக்கு போகிறோம். எல்லாருமே ஒரே கிளாஸ். நானும் எங்கள் அண்ணன் ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிட்டாரு. அதனால் நானும் அவனும் ஒரே கிளாஸு, அவனும் ஒரே கிளாஸ், 3 பேருமே ஒரே கிளாஸ் தான். அப்போது நான் சொல்கிறேன், இங்கே போயிட்டு இது வர்றா, சாகிற வரைக்கும் அவன்கிட்ட பேசாத, அவன் ஒன்று இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எங்கள் அண்ணன் சொல்கிறான் கண்டிப்பாக பேச மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. ஒரு 4 நாள் 5 நாள் ஓடிச்சு. நானும் அவனை பார்த்து முறைச்சிருக்கேன், எங்கள் அண்ணனும் அவனை பார்த்து முறைச்சிருக்கேன். சரி, 4 நாள் தாண்டி நானும் எங்கள் அண்ணன் தான் ஸ்கூலுக்கு போவோம். பார்த்தா இவன் வெயிட் பண்ணி
அந்த பையன் பாருங்க, அவன் தோல்ல கைப்பட்டு மச்சான்ட்டு போயிட்டு இருக்கான். எனக்கு பயங்கரமான கோவம். டேய், உனக்காக தானே நான் அவன் அடிச்சேன், நீ இன்னைக்கு அவன் தோல்ல மச்சான் கை போட்டு போற, அவன் நாளைக்கு அப்புறம் என்ன மதிக்க மாட்டான் அப்படின்னு திருப்பி பார்க்குறேன். அடா நீ போனா போ, நாங்கள் வேற ஒன்றுக்கு சொந்தக்காரங்க வேற அப்படின்னா முறைக்கு வந்து அவன் மச்சான், ஏன் மச்சான் நான் எப்படி விட முடியும் அப்படின்ட்டு இவன் பெரிய டயலாக் பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7th 7ஆம் கிளாஸில் நடந்துச்சு. 8ஆம் வரைக்கும் அந்த ஸ்கூலில் படித்தோம். நான் அவன்கிட்ட பேசவே இல்லை, அவனை பார்த்தா முறைச்சிட்டு தான் இருப்பேன். அப்புறம் 9th 10th படித்தேன், அவனை பார்த்தா முறைச்சிட்டு தான் இருப்பேன். அப்புறம் ஊழியத்திற்கு வந்து ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பேசுகிறாரு, யார் மேலேயாவது கசப்பு இருக்கிறியா, பேசாமல் இருக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் ஆண்டவர் எனக்கு உணர்த்தி, அப்புறம் பைபிள் காலேஜில் இருந்து லீவுக்கு போகும்போது அவனை நேரடியாக போய் பார்த்து மன்னிப்பு கேட்டு அப்புறம் பேசிட்டேன். அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, அவன் வந்து இந்த கோலி குண்டு விளையாடுவான் பாருங்க, அவங்ககிட்ட நிறைய இருக்கும் பேக்கெட்டில். எங்கள் அண்ணன் என்கிட்ட வெறுப்பேற்றுறதுக்காகவே வந்து டேய் பாராயம் மச்சான் கொடுத்தான், பாராயம் மச்சான் கொடுத்தான் அப்படின்னு. எனக்கு இதை விளையாடுறதுக்கு ஆசையாக இருக்கும், ஆனால் கௌரவ குறைச்சதுனால என்ன பண்ண முடியாது, அவன்கிட்ட போய் கோலி குண்டு கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. இதுக்காகவே நிறைய கோலி குண்டை இழந்துட்டேன் நான். அப்பா அன்னைக்கு அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்ன பண்ண மாட்டோம்னா, நான் என்ன பண்ண மாட்டேன், இறங்கி போக மாட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம இந்த உலகத்தில் ஒருத்தரும் வந்து பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாம் கிடையாது, தவறு செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. உங்க மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பிடிவாதம் ஒன்று இருக்குமே ஆனால் நீங்க ரொம்ப துக்கப்பட்டு இருப்பீங்க. எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. என் காசுல எல்லாரும் சந்தோஷப்படும் போது அந்த காசுல நான் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அதனால ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப அழகா ஒரு முடிவெடுங்க. நான் எல்லாத்தையும் என்னவா எடுக்க போறேன் அப்படின்னா, ரொம்ப சுலபமா ஈஸியா நான் எடுத்துருவேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியாணி சமைச்சது யாரு சிஸ்டர்? நீங்க கஷ்டப்பட்டு காலையிலே எந்திரிச்சு பிரியாணியை சமைச்சு, ஐயா வீட்டு எஜமான ஐயா ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்க நேற்றைக்குள்ள சோத்தை பிணைஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, கஞ்சியை கரைச்சி குடிச்சிட்டு இருப்பீங்க. ஹே பிள்ளைங்க வந்து ஏமாமி இன்னைக்கு பிரியாணி செஞ்சிருக்கிறீங்க, கஞ்சி குடிச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்க தின்னுட்டு கிடைங்க, நீங்க தின்னுங்க. உங்க அப்பன்கிட்ட தின்ன சொல்லு, உங்க அப்பனுக்கு நல்லா கொட்டிரு, குறைச்சி கொடுத்துரு, அப்படி பண்ணிரு இப்படி பண்ணிரு. இவங்களுக்கு என்ன இருக்காமோ. ஆனா மத்தியானம் அதுக்காக அந்த பிரியாணி சட்டி காலியாகாமல இருந்துச்சு. ஹலோ, வழிச்சு சாப்பிட்டாங்கல்ல, உங்களுக்கு ஒரு பீஸ் கூட வைக்கல. கேட்பாங்க சாப்பிட்றீங்களா மம்மி, எனக்கு ஒன்றும் வேணாம் நான் சாப்பிட்டேன் நீங்க படுத்துங்க அப்படி. எல்லாரும் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நீட்டா படுத்து தூங்கிடுறாங்க. பாதிக்கப்பட்டது யாரு? ஹலோ, பாதிக்கப்பட்டது பிரியாணி செஞ்சாமா. அதனால நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்ம பிடிவாதத்தினால நம்ம ஆசீர்வாதங்களை இழக்கிறோமே தவிர நம்ம ஆசீர்வாதங்களை மற்றவர்களை அனுபவித்து விட்டு போறாங்க. நம்ம சோகமா இருக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாம ஆயிட்டாங்க பிடிவாதத்தினால. இவங்க ரொம்ப சிக்காயிட்டாங்க. நீங்க தான் பிரதர் சிக்கானீங்க, நீங்க தான் சிஸ்டர் சிக்கானீங்க. ஆனா எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்க. தப்பு பண்ணினவனே சந்தோஷமா இருக்கிறான். மிஸ்டேக்கு காரணமா இருந்த நபர் அந்த நபர் தான், அவரே சந்தோஷமா இருக்கும் போது ஏன் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னன்னு கேட்கிறேன். மகிழ்ச்சியாய் நம்ம தான் மகிழ்ச்சியா இருக்கும். நம்முடைய பிடிவாதத்தினால் நம்முடைய மகிழ்ச்சியை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, யாருக்கும் இழந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எல்லாம் நடந்துடும். அவங்க எல்லாம் அவங்க காரியத்தில் கிளியரா இருப்பாங்க. அவங்க கிளியரா இருக்கும்போது நம்ம ஏன் கிளியரா இருக்கக்கூடாது? அதனால இன்னைக்கு 3 காரியத்தையும் ஆண்டவர் பேசினாருன்னு நம்புறேன். நமக்குள்ள என்ன வரக்கூடாது அப்படின்னா, ஆண்டவரே எனக்குள்ள பிடிவாத குணம் மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, என்னோட இருதயத்தை லகுவாக்குங்க ஆண்டவரே. நான் எல்லாத்திலையும் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, ரைட் ஓகே லிபரல் ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய போராட்டம், இது ஒரு பெரிய சவால் உங்களுடைய வாழ்க்கையில். இதை வந்து டிசைட் பண்ண தெரில, இதை சரியாக கையாளுறதுக்கு உங்களுக்கு தெரில அப்படின்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைங்க இதை என்ன பண்ணணும்னா அழகாக கையாளுறோம். நான் சொல்றேன், அதற்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, நீங்க பிடிவாத குணத்திலிருந்து வெளியே வந்துட்டீங்கனாலே போதுமானது. நான் இனி சாகிற வரைக்கும் இருதயம் அப்படி இருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்களை நீ ஆண்டவர் சமாதானமாய் சந்தோஷமாய் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால நில்லுங்க, முடியாதவர்கள் எழும்பி நின்று கொள்ளுங்கள். கர்த்தர் சமூகத்தில் எல்லாரும் கேட்கலாம், ஆண்டவரே ஹல்லேலூயா. உண்மைதான் ஆண்டவரே, என்னுடைய பிடிவாத குணத்தினால எத்தனையோ காரியத்தில் நான் இழந்திருக்கேன், எத்தனை காரியத்தை நான் இழந்திருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் சந்தோஷமா இல்லை.
நான் சந்தோஷமாவே இல்லை. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க, பாஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்க. ஆனா நான் மட்டும் மகிழ்ச்சியா இல்ல. எல்லாரும் என்கிட்ட நல்லா நடிக்கிறாங்க பாஸ்டர், எல்லாரும் என்கிட்ட ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. என்கிட்ட வந்தா என்னமோ சந்தோஷம் அடையாத மாதிரி இருக்காங்க. ஆனா அவங்க விஷயத்த கரெக்டா தான் இருக்கிறாங்க. நான் தான் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தர் தான் உங்களுக்காக பேசுறாரு. நீங்க ஏன் அப்படி பிடிவாதமா இருந்து அப்படி நீங்க சோர்ந்து போகணும்? எல்லாமே உங்களுடைய தானே. கைகளை எல்லாரும் உயர்த்தி அப்படிப்பட்ட நொறுங்குண்ட இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய பெருமை ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா அப்படி வளர்த்துறாங்க. அவன் எதை நினைக்கிறாளோ அதை சாதிச்சிருவா. அவன் எதை நினைக்கிறானோ அதை சாதிச்சிருவான். அப்படி யாராவது ஒருத்தர் சொல்லும் போது நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, ரொம்ப பெருமையா இருக்கும். நிறைய பேர் அதுல பெருமை கொள்றாங்க. அவன் சின்ன வயசுல அப்படிதான், எதை நினைச்சாலும் சாதிச்சிருவான், எதை நினைச்சாலும் சாதிச்சிருவான். ஆனா உங்களை அன்பா சொல்றேன், அது வெரி டேஞ்சர், வெரி டேஞ்சர். எதை நினைச்சாலும் சாதிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை வைக்கலங்க. என் விருப்பம் என் இஷ்டம் அல்ல, உம் விருப்பம் உம் சித்தம். ஆமென். நான் எதை நினைச்சாலும் சாதிக்க மாட்டேன். என் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை எனக்கு தருவார். ஆமென். உங்க பிள்ளைகளை தயவு செய்து எதை நினைச்சாலும் சாதிக்கிற அளவிற்கு வளர்த்தாதீங்க, வளர்த்தாதீங்க. என்னுடைய தோல்விதான் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற மிகப்பெரிய வெற்றி. நான் கர்த்தருக்கு முன்னாடி நிறைய டைம் தோற்று போறேன், ஆயிரக்கணக்கான டைம் தோற்று போறேன். நான் நினைக்கிற மனசுல எனக்கு விருப்பமா இருக்குது, ஆனா அவருக்கு அது சித்தம் இல்லை, அது அவருக்கு விருப்பம் இல்லை. அந்த இடத்துல நான் ஃபெயிலியர் ஆகிறேன். ஆனா நான் ஃபெயிலியர் ஆகிறது மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனா அது எனக்கு தோல்வி அல்ல, எனக்கு பெரிய வெற்றி. நீங்க தோற்று போறதான் பெரிய வெற்றி. நீங்க தோற்று கர்த்தருடைய சமூகத்துல யார் ஒரு தேவனுடைய பிள்ளை தோற்று போகிறாங்களோ அவங்க தாங்க அந்த உலகத்துல ஜெயிச்சவங்க, அவங்க தாங்க இந்த உலகத்துல பெரிய இடத்துல இருக்கிறவங்க, அவங்க தான் ஆண்டவருக்காக வாழ்றவங்க. அதனால நான் தோற்று போறதுக்கு ரெடிப்பா. என் விருப்பம் எதுவுமே நடக்க வேண்டாம், என் வாழ்க்கையில எல்லாமே உங்க விருப்பம். ஆமென். ஆண்டவர் உங்க கூட இருப்பார். நம்ம எல்லாரும் கண்களை பிடிச்சு ஜெபிக்க போறோம். வருகிற டிசம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள்ள நம்ம நம்முடைய சர்ச்சினுடைய இடத்திற்காக ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம அடுத்த டியூ கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆண்டவர் அதற்கான பெரிய பெரிய வழிகளை திறக்கணும். எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைங்க பொருத்தனைகளை செலுத்தி இருக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைங்க அவங்களால முடிஞ்சதை கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம தேவை ரொம்ப பெரிய தேவை, கடல் மாதிரி உள்ள தேவை, கர்த்தருக்கு லேசான காரியம். ஆண்டவர் எல்லாருடைய கரங்கள்லையும் நமக்கு கர்த்தர் கொடுக்கணும். கர்த்தர் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லாம் செய்வீங்கன்னு நான் நம்புறேன். ஆமென். எல்லாரும் ஆண்டவரே என்னை நம்புங்க ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் ஒரு மகா பெரிய தேவாலயம் எழும்பணும். இது சத்துருடைய இருளின் ஆதிக்கம் நிறைந்த இடம். இந்த பட்டணத்திற்கு ஒரு 4 மூலையில, இந்த பட்டணத்துக்கு 4 என்ட்ரன்ஸ், அந்த 4 என்ட்ரன்ஸ்லையும் சத்துருடைய ஆளுக தான் இருக்குது. நான் நம்புறேன் இல்ல, இந்த பட்டணத்தினுடைய என்ட்ரன்ஸ்ல வேற அப்படி இருக்கலாம், ஆனா இந்த பட்டணத்துக்குள்ள கர்த்தருடைய அசைவாடுதல், ஒரு மகா பெரிய தேவாலயம், அதுல லட்சக்கணக்கான பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இந்த நதி போகும் இடமெல்லாம் இருக்கிற ஜீவராசிகள் பிழைக்கும். இந்த ரத்னபுரியிலிருந்து தான் ஒரு எழுப்புதல் இந்த பட்டணத்திற்கு வர வேண்டும். கர்த்தர் அதற்கு நம்மளை நம்பணும். அதற்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவதற்கு அந்த தேவையை சந்திக்கும்படியாய் ஆண்டவரே, அதற்காய் இந்த தரிசனத்துல கூட நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த தரிசனத்துக்காக ஜெபிக்கிறவங்க, இந்த தரிசனத்துக்காய் கொடுக்கிறவங்க எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் செழிக்க பண்ணும்படியாய் எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தாவே நீர் செழிக்க பண்ணுமாப்பா, நீர் காரியங்களை கைகூடி வர பண்ணுமாண்டவரே. உங்களால மட்டும்தான் முடியும். இந்த திட்டத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நேரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க கூட ஆண்டவர் இருப்பார். இந்த நாள் முழுதும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாய் கர்த்தர் அமைத்து தருவார். ஆமென்.